கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை மட்டுமே காத்துக்கொண்டு இந்த நல்ல வேலையை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தரை கொடானு கொண்டு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் மட்டுமாக கர்த்தர் நடத்தி வந்துள்ளார். தொடர்ந்து வழி நடத்துவாராக. சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வாஞ்சி உள்ளது. ஆனால் அது நடக்க அது செய்ய கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் வழி நடத்துவாராக. அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வந்தது. நான் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஆண்டவர் தன்னுடைய பைபிளால் நான் வாசிக்கிற பைபிள் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, சமாதானம் தருகிறது, சந்தோஷம் தருகிறது. ஆனால் உங்களுக்கு பிரகாரமான ஆட்கள் சொல்வாராம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று. ஆனால் கர்த்தர் சொல்வார், ஆண்டவர் சொல்வார், என் மகள் இயேசுவானவர் சொல்வார், நான் நான் ஆண்டவருடைய மகள் என்று சொல்வார். இந்த நாளில் இந்த குட் ஃப்ரைடே வருது, ஈஸ்டர் வருகிறது. இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம், இயேசுவானவருடைய கரம் என்மேல் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறான், ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக, நித்தமும் கர்த்தர் நடத்துவாராக. ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு இருக்க வசனம். உண்மை முழு இருதயத்தோடு துதிக்க நான் அவ்வாறாக செய்கிறேன். இதயத்தோடு கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவருடைய பாடல்கள் பாட, ஊழியம் செய்ய நான் விழைகிறேன். அற்புதம் ஆண்டவராக இயேசுவானவர் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விழைகும் பொழுது அநேக தோல்விகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் வருகிறது. இவற்றையெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தரை மட்டுமாய் காத்த எபெனேசர், இதுவரையில் உதவி செய்தார். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். இயேசுவானவருடைய சுகம் வரும்போது நாம் சந்தோஷம் அடைவோம். எல்ரோய், என்னை காண்கிற கர்த்தர், என்னை கண்டார் அவர். என் சிறு வயதிலிருந்து பிராயமுது வரைக்கும் கர்த்தர் என்னை கண்டார். ஆகவே தான் உங்கள் முன்பாக இயேசுவானவரை சொல்கிறேன். இயேசுவானவரை பின்பற்றுவோமாக, அவருடைய வசனங்களை தியானிப்போமாக, அவருடைய வசனத்தை கை கொண்டு அநேகருக்கு சொல்வோமாக. என் முழு இருதயத்தோடுமை துதிப்பேன் ஆண்டவரே நம்ம சொல்லலாம். நானும் சொல்வேன், என் முழு இருதயத்தோடு இயேசப்பா, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன், உம்மை நான் நம்புவேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தோடு அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் நான் சொல்கிறார். இயேசுவான சொல்கிற வசனம் அது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆண்டவருடைய வசனங்களை, வாக்குத்த வசனங்களை பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் முழு இருதயத்தோடும் நான் துதிப்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்பேன் என்று நாம் சொல்லலாம். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஆமென்.